voltages V1 and V2 at the two ports of a network are. So V1 and V2 equations are given and a load resistor of 6 ohm is connected across port 2. The input impedance is. ஸோ ஒரு டூ போர்ட் நெட்ஒர்க்கோட V1 V2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அண்ட் லோட் ரெசிஸ்டர் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இன்புட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு வந்து எதர் சர்க்யூட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்புட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகே, நீங்கள் வந்து இந்த கொஷினுக்கு நீங்கள் ஃபார்முலா மாதிரி இதை வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதே மெத்தடாலஜியில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, ப்ரீவியஸ் 2017 கொஷின் பேப்பர்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நம்ம சால்வ் பண்ணுறப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி எப்படி வந்து இன்புட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கலாம், அந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம இந்த ஃபார்முலா வந்து மக்கப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இன்புட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இன்னொன்று அவுட்புட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, சப்போஸ் அட்மிட்டன்ஸ் வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஜெட்டுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்னா ஒய் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். I1 டிவைடட் பை V1 இஸ் ஈக்குவல் டு இந்த ஜெட் வர இடத்துலலாம் என்ன எழுதிக்கணும், ஒய் அப்படின்னு போட்டுக்கணும், அட்மிட்டன்ஸ் ஒய். ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்ம கேட்டிருக்கிறது இன்புட் இம்பிடன்ஸ். இதுக்கு இன்னொரு மாதிரி எப்படி கேட்கலாம்னா டிரைவிங் பாயிண்ட் இம்பிடன்ஸ் அட் இன்புட் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி அவுட்புட் இம்பிடன்ஸ் ஆர் டிரைவிங் பாயிண்ட் இம்பிடன்ஸ் அட் அவுட்புட் போர்ட் அப்படின்னும் கேட்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதில் கண்டுபிடிக்க வேண்டியது இன்புட் இம்பிடன்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், டெல் ஜெட் அப்படின்னு எழுதிக்கிறோம். இது V1 டிவைடட் பை I1 இஸ் ஈக்குவல் டு Z11 இன்டூ Z22. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனில் இதுதான் Z11, இது வந்து Z12, இது Z21, அதாவது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இது வந்து Z22. ஸோ இந்த வேல்யூ அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ Z11 வந்து 10 இன்டூ Z22 வந்து 10 மைனஸ் Z12 வந்து 4 இன்டூ Z21 வந்து 4 ப்ளஸ் Z11 வந்து 10 இன்டூ ZL அப்படிங்கிறது லோட் இம்பிடன்ஸ், தட் வேல்யூ was 6. இது கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. டிவைடட் பை ZL வந்து 6 ப்ளஸ் Z22 வந்து 10. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 100 மைனஸ் 16 ப்ளஸ் 60 டிவைடட் பை 16, ரைட்? ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 160 மைனஸ் 16, தட் இஸ் 144 divided by 16, which is equal to 9 ohm. Okay, so V1 by I1 is equal to 9 ohm. That is for the system with transfer function 25 divided by s square plus 6s plus 25. The value of damping factor is. ஸோ இங்கே வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம டேம்பிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ முதல்ல என்ன பண்ணலான்னா ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்தோட ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் C of S. C of S அப்படிங்கிறது லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் தி அவுட்புட் சிக்னல். ஸோ C of S is equal to omega n square divided by S square plus 2 zeta omega n plus omega n square. ஓகே, இது வந்து செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ இப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம ஜீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒமேகா என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25, ஒரு எஸ் வரும், 2 ஜீட்டா ஒமேகா என் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ 2 ஈட்டா ஒமேகா என் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இதிலிருந்து ஒமேகா n is equal to 5. ஸோ இப்போ இதில் ஜீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஜீட்டா is equal to 6 divided by 2 into இங்கே ஒமேகா n வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், that is 5, which is equal to 6 divided by 10, which is equal to 0.6. So zeta is equal to 0.6. This is the answer. The mean square value of the process.
ஸோ இந்த ரேண்டம் ப்ராசஸ்க்கு மீன் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மீன் ஸ்கொயர் வேல்யூ வில் பி அப்டைன்ட் அட் டவ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம டவ் இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணனா we will get the mean square value. So Rxx of tau. Okay, இதில் tau is equal to என்ன போடணும் 0 substitute பண்ணுறோம். So e power 0ங்கிறது 1. So 1 by 16 minus இங்கேயும் e power 0. So 1 by 48. So இதை simplify பண்ணிடலாம். So 48 minus 16 divided by 16 into 48 equal to 32 divided by 16 into 48. So இதில் பார்த்தீங்கன்னா 2 times. So இது 24. So answer 1 by 24. This is the answer. A line leading to a broadcast transmitter antenna operates at a frequency of 1.2 megahertz. The wavelength of the EM wave is. So இந்த கொஸ்டினில் வந்து wavelength கேட்டிருக்கிறாங்க, நமக்கு frequency கொடுத்துருக்குறாங்க. So we know that wavelength is equal to C by F. That is velocity divided by F, which is equal to 3 into 10 to the power 8. Okay, divided by frequency என்ன கொடுத்துருக்காங்க 1.2 into 10 to the power 6. which is equal to 2.5. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 2.5 into 10 to the power 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை 2500 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட், ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுட்டோம். ஸோ ஆன்சர் 250 meters. This is the answer. Lambda is equal to 250 meters. The initial value of the sequence x of n whose x of z is 2 plus 3 into z power minus 1 plus 4 into z power minus 2 is. So இந்த கொஷினில் வந்து x of z வந்து கொடுத்துருக்குறாங்க, நம்ம x of n ஓட இனிஷியல் வேல்யூ வந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ சப்போஸ் வந்து x of n வந்து x of zலேருந்து கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணணும், இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். பட் நம்மளுக்கு இனிஷியல் வேல்யூ அண்ட் ஃபைனல் வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா நம்ம டைரெக்டாக இனிஷியல் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இனிஷியல் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியல் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்மில் எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு limit z tends to infinity x of zங்கிறது 2 plus 3 divided by z அப்படி எழுதிக்கிறேன். நான் z power minus 1ங்கிறனால divided by z plus 4 divided by z square அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, z tends to infinity. அப்போது zல வந்து நம்ம infinity அப்ளை பண்ணணும். So equal to 2 plus 3 divided by infinity plus 4 divided by infinity, which is equal to 3 divided by infinity ங்கிறது என்னது 0, right? So 2 plus 0 plus 0, right? Equal to 2. So initial value என்னது 2. This is the answer. If the forward voltage across a crystal diode changes by 0.01 volt, the resultant change in diode current is 2 milliamps. The AC forward resistance of the diode is. So forward resistance கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So RF is equal to del V divided by del I. Okay, change in voltage divided by change in current. So voltage value 0.01 divided by current value வந்து 2 milliamps. ஸோ இதை 2 into 10 to the power 3 அப்படின்னு எழுதிக்கிறோம். நியூமரேட்டரில் கொண்டு போயிடலாம். ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.005 into 10 to the power 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ RF is equal to, ஸோ இதை என்ன எழுதிக்கலாம் 5 ohm அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ forward resistance is equal to 5 ohms. This is the answer.
The transfer function of a unity feedback control system is of the form. ஸோ ஒரு யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டத்தோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதோட பிளாக் வரைஞ்சிக்கலாம். இங்கே வந்து ஒரு இன்புட், இங்கே ஒரு சம்மிங் எலமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஜி ஆஃப் எஸ், இது அவுட்புட் சி ஆஃப் எஸ் இல்லையா? இதுலேருந்து ஃபீட்பேக் எடுத்திருப்போம், தட் இஸ் ஹச் ஆஃப் எஸ். ஸோ இதை வந்து ஃபீட்பேக்காக கொடுத்துருப்போம் இந்த சம்மிங் எலமெண்ட்டுக்கு. ஓகே, இது இன்புட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளஸ் இருக்கலாம், இல்லை அப்படின்னா மைனஸ் இருக்கும். ஓகே, இந்த பிளாக்கோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஸ் டிவைடட் பை 1. இங்கே வந்து பாசிட்டிவ் இருந்தால் இங்கே மைனஸ் போடுவோம். ஓகே, மைனஸ் ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹச் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதுவோம். சப்போஸ் இந்த சம்மிங் எலமெண்ட்ல வந்து நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா, நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ் போடுவோம். ஓகே, இந்த ப்ராப்ளம்ல எதுன்னு மென்ஷன் பண்ணலை. ஸோ இங்கே எய்தர் நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கலாம், இல்லை பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கலாம். ஸோ அதனால என்ன போட்டிருக்கோம், ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து யூனிட்டி ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஹச் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ என்னது, 1. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஸ் divided by 1 plus or minus g of s. ஓகே, சம்மிங் எலமெண்ட்ல மைனஸ் இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ் வரும். சம்மிங் எலமெண்ட்ல வந்து பாசிட்டிவ் இருந்ததுன்னா இங்கே நெகட்டிவ் வரணும். ஓகே, திஸ் இஸ் தி ஆன்சர். The bandwidth required for the frequency modulated signal in which the modulating frequency signal is 2 kHz and the maximum frequency deviation is 12 kHz. எஸ். ஸோ இந்த கொஷினில் வந்து மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு எஃப்எம் சிக்னலோட பேண்ட்வித் கண்டுபிடிக்கணும். ஸோ டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ வி நோ தட் பை கார்சான் ரூல்ஸ் பேண்ட்வித் ஆஃப் எஃப்எம் சிக்னல் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ டெல்எஃப் ப்ளஸ் எஃப்எம், ரைட்? இல்லை டெல்எஃப் அப்படிங்கிறது என்னது, ஃப்ரீக்வன்சி டீவியேஷன். எஃப்எம் அப்படிங்கிறது மாடுலேட்டட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி. இப்போ ஈக்குவல் டு 2 இன்டூ டெல்எஃப் என்ன கொடுத்துருக்குறாங்க, 12 கிலோஹெட்ஸ் ப்ளஸ் எஃப்எம்மோட வேல்யூ 2 கிலோஹெட்ஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ இது 14K, ரைட்? ஈக்குவல் டு 28 கிலோஹெட்ஸ். ஸோ பேண்ட்வித் ஆஃப் தி எஃப்எம் சிக்னல் இஸ் ஈக்குவல் டு 28 கிலோஹெட்ஸ். The reflection coefficient and VSWR are related as. ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் VSWRோட ரிலேஷன் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், VSWR ஃபார்முலா தெரியும், விச் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் டவ் டிவைடட் பை 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் டவ் அப்படின்னு தெரியும். ஓகேவா? இதில் இந்த டவ்வுங்கிறது என்னது, ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். அதை வந்து இந்த கொஷினில் கே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, VSWR வந்து எஸ். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்ன தெரியும், VSWR எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் கே, சாரி மாடுலஸ் ஆஃப் கே, டவ்வில் கே, இந்த கொஷினில் கேன்னு எடுத்துருக்குறாங்க, டிவைடட் பை 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் கே, ரைட்? ஸோ ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஸ் மைனஸ் எஸ் இன்டூ மாடுலஸ் ஆஃப் கே ஈக்குவல் டு 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் கே. ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் கே ப்ளஸ் எஸ் இன்டூ மாடுலஸ் ஆஃப் கே. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு, இல்லை மாடுலஸ் ஆஃப் கே காமனாக எடுத்துக்கலாம். ஸோ எஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாடுலஸ் ஆஃப் கே. தட் இஸ், ஸோ மாடுலஸ் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எஸ் பிளஸ் 1. திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ இதில் எது கரெக்டானது, ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். மாடுலஸ் ஆஃப் கே, தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு VSWR minus 1 divided by VSWR plus 1. The result of subtracting 1101 from 1010. ஸோ இந்த ப்ராப்ளமில் 2 பைனரி நம்பர்ஸ் கொடுத்து அதை சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 1101 from 1010 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தட் மீன்ஸ்
இதில் இருந்து இதை வந்து மைனஸ் பண்ணணும் இல்லையா. தட் இஸ் 1010 மைனஸ் 1101 கேட்டிருக்கிறாங்க. ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். 8421 இதோட டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இது வந்து சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். 1010 அப்படிங்கிறது 10 தான் தெரியும். பட் உங்களுக்கு பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி 8421 அந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி இன்னும் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா 8 2s 16, 16 2s 32 அந்த மாதிரி போகும். ஓகே, இது 1 into 2, 2 into 4, 4 2s 8, 8 2s 16, 16 2s 32 அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டிஜிட்ஸ்க்கு போட்டுட்டே போகணும். இப்போ எதுலலாம் 1 இருக்கு, 8 and 2க்கு நேரம் 1 இருக்கு. அப்போ 8 plus 2 என்னது 10. இதோட ஈக்குவலன்ட் 10 மைனஸ் இதுவும் 4 டிஜிட் தான். அப்போ 8 4 2 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 4 and 1 இதுக்கு நேராக 1 இருக்கு. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணணும். 8 plus 4 என்னது 12, 12 plus 1 13. அப்போ இதோட ஈக்குவலன்ட் என்னது 13. நமக்கு தெரியும் 10 minus 13ங்கிறது என்னது 3. பட் இது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ -3 அப்படின்னு எழுதுவோம். இதை பைனரியை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா -0011 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 3யோட பைனரி ஈக்குவலன்ட் என்னது 11. இங்கே 4 பிட்ஸ் அப்படிங்கிறதுனால 0011 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இது வந்து சின்ன நம்பர்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணுறதுனால இங்கே மைனஸ் அப்படின்னு போட்டிருக்கிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷனோட ட்ரூத் டேபிள். ஓகே, 00 ஏ அண்ட் பி வந்து 00 இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணோன்னா 0 தான் வரும், பாரோ வாங்க மாட்டோம். இப்போ 01 இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், முன்னாடி உள்ள நம்பர்லேருந்து பாரோ வாங்குவோம். ஸோ அது 1. 0 அப்படிங்கிறது நம்ம சப்ராக்ட் பண்ணால் 1 வரும், நம்ம பாரோ வாங்க வேண்டியதில்லை. முந்தின 1 அப்படிங்கிறது என்னது, சப்ராக்ஷன் 0 அண்ட் பாரோ ஆல்சோ 0. ஸோ இது வந்து ஒரு மெத்தடாலஜி. இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதாவது சப்ராக்ஷன் யூஸிங் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். சம்டைம்ஸ் வந்து பிக்கஸ்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஈஸியாக தோணலை அப்படின்னா இந்த மாதிரி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல சப்ராக்ட் பண்ண வேண்டியது என்னது, 1010 மைனஸ் 1101. இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். எப்போதுமே ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட்ல உள்ளது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மினுவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மினுவெண்ட். இந்த செகண்ட் இருக்கிற நம்பர் இருக்குல்ல, அது வந்து சப்ரஹண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எம்எஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல உள்ள டிஜிட்ஸ் வந்து மினுவெண்ட், செகண்ட்ல உள்ளது வந்து சப்ரஹண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த சப்ரஹண்ட். இந்த சப்ரஹண்ட்டுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்னது, 0லாம் 1ஆ மாற்றணும், 1னா 0வா மாற்றணும். இப்போ 0 0 1 0. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப், ஆட் த காம்ப்ளிமெண்ட் நம்பர் வித் த மினுவெண்ட். இப்போ இந்த மினுவெண்ட்டையும் இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இது ரெண்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 1010 இது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் 0010. இது ரெண்டும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்போ 0 1 plus 1 என்னது 10. அப்போ இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1. ஓகே, இப்படி ஆட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் இஃப் காட் அ கேரி ஆட் த கேரி டு விட்ஸ் எல்எஸ்பி. இப்போ இதில் வந்து ஒரு கேரி கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு 1 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கேரி கிடைக்கும். அந்த கேரி கிடச்சதுன்னா என்ன பண்ணணும், அந்த 1 எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, பட் இப்போ வந்து நம்மளுக்கு கேரியே இல்லை. ஸோ எல்ஸ் டேக் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ரிசல்ட் விச் வில் பி நெகட்டிவ். இப்போ கேரி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் என்னது 0 0 1 1. அதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் விச் வில் பி நெகட்டிவ். அண்ட் இந்த நம்பர் எப்படி இருக்குமா, ஒரு நெகட்டிவ் நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா. ஸோ subtracting these two numbers we get the answer as -0011.